மன்னிப்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அன்பானவர்களை உங்களை வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை நாளில் உண்மையான மனம் திரும்புதலோடு கூட பிதாவின் சமூகத்தை நாம் ஆராதிப்பது, கிறிஸ்துவின் பாதத்தை நாம் ஆராதிப்பது, ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாம் ஆராதிப்பது, இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் நம்மை கழுவி புது படைப்பாக மாற்றும். எசேக்கியேல் 36 அதிகாரத்தில் 25வது வசனத்தில் கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிற நித்திய வாக்குத்தத்தம், அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். அல்லேலூயா. எப்பொழுது? அப்பொழுது என்று சொன்னார். எப்பொழுது? இந்த அக்கிரமத்தை, இந்த பாவத்தை, இந்த மீறுதலை, இந்த பொய்யை, இந்த கெட்ட நடத்தையை, இந்த அகங்காரத்தை, இந்த கோபத்தை, இந்த கேடுகளை, இந்த ரகசிய பாவத்தை விட்டுவிடுகிறேன். எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே இயேசுவே, என்னை மன்னியும் என்று அர்ப்பணிக்கும் போது, மனம் திரும்பும்போது, அவர் திறக்கப்பட்ட விழாவிலிருந்து மீட்பின் ரத்தம் வந்ததல்லவா, அதுபோல் நித்திய அபிஷேகத்தின் தண்ணீரும் வந்தது. நான் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுகிறோம். அப்பொழுது உங்களுடைய இதயத்தில் இருக்கிற நரகலான விக்கிரங்கள், பிசாசு இதுவரைக்கும் விதைத்திருந்த அநேக இச்சை, அசுத்தம், சுயம், மாய்மாலம், பித்தலாட்டம், கோப, தாபம், பண ஆசை, பெண்ணாசை என்ற விக்கிரங்கள்லாம் உடைக்கப்படும். அவருடைய இரத்தத்தால், அவருடைய ஆவியால் நாம் கழுவப்படுகிறோம். இதுதான் மனம் திரும்புதலின் தவக்காலம். இந்த ஆராதனை நாளில் தேவ சமூகத்தில் அப்படியாய் நாம் கழுவப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ணும்படி வாழ்கிறவர்களாக நாம் அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உண்மையான மனம் திரும்புதல் எங்கே உண்டோ அங்கே நம்முடைய திறக்கப்பட்ட விழாவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. அதற்குள்ளே உமது ஜீவ தண்ணீரான ஆவியினால் கழுவுகிறீர். இதயத்தில் உள்ள விக்கிரங்களை உடைக்கிறீர். அப்படியே செய்தரலும். எங்கள் உள்ளத்தில் நீர் வந்து வாசம் பண்ணும். ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.